எடப்பாடி, நீங்கள் உங்களுடைய அடிமைத்தனை விடவே மாட்டிங்களா? இன்னும் நீங்கள் அந்த ஒன்றிய அரசோடைய எடுபடியாக இருக்கீங்க. இப்படி கள்ளக்குறிச்சியில் செத்தாங்க, அது உண்டான கேஸ் போட்டிருக்காங்க, பல பேரை பிடிச்சிருக்காங்க, விசாரணை நடந்துனுக்கு. சரி, நீங்கள் அதை ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, கவர்னர்கிட்ட போயிட்டு ஒரு மனு வேறு கொடுத்தீங்க, ஆயிடுச்சு இல்லை? அதுக்கு அடுத்த கட்டம் சட்டசபைக்கு போங்க. மக்களோட பிரச்சனை நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, அதை பற்றி பேசுங்க. இல்லை உங்களுக்கு பேச தெரியாதா? வேலை தெரியாது என்ன பண்ணுவானா, ஒரே ஒரு வேலை வச்சுங்க சுற்றி சுற்றி அந்த வேலையை சுற்றுவானாம். ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்வார், பார்த்து வேலை செய்யணும், பார்த்தோட வேலை செய்யக்கூடாது சொல்லி. அது மாதிரி நீங்கள் பார்க்கறதுக்காக வந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், அப்புறம் தேரோட்டம் ஏதோ நடத்துகிறீங்க. இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. மக்களுக்காக உண்மையாக நீங்கள் உழைச்சாகணும். மக்களுக்காக நேர்மையாக நீங்கள் நடந்துக்கணும். இதை கள்ளக்குறிச்சியில் மட்டும் கள்ளச்சாரி செத்த மாதிரி பேசுகிறீங்க, அது ஏன் நான் படத்தில். ஆனால் நீங்கள் நடத்துகிற ஆட்சியிலையும் இல்லை உங்கள் அம்மா நடத்துகிற ஆட்சியிலையும் யாருமே கள்ளச்சாரி கூட செத்ததே கிடையாது, கள்ளச்சாரி விற்றதே கிடையாது, கள்ளச்சாரி என்னன்னே தெரியாது. சத்தியவங்க பார்க்கலாம் உங்கள் அரசியல் மீல முடியாதுல்ல. ஏன் சும்மா பொம்மாத்து?